யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். யோக சக்தி என்பதற்கும் மனசக்தி என்பதற்கும் ஒரே ஒரு சின்ன ஒரு நூலளவு இடைவெளி தான் இருக்குது. யோக சக்தி என்பது இறை சக்தி. அப்போ இறை சக்தியோடு மனசக்தியும் இணையுது, இங்கே இணைந்து செயல்படுகிறது. அதான் யோக சக்தியும் மனோசக்தியும் சேர்ந்து இயல்படுது. மனோசக்தி வந்துட்டு அவர்கள் வில் பவர்னு சொல்கிறோம், அது மைண்ட் பவர். அதை வச்சு பல விஷயங்கள், பல கஷ்டங்கள் எவ்வளோ இது செய்தாலும் கூட யோக சக்தி மேலே சுலபமாக செய்திடலாம். அவருக்கு ஒரு 2 மாதம் 3 மாதம் செய்கிறத நம்ம ஒரு நாளில் கூட செய்திடலாம். யோக சக்தி என்பது இறை சக்தி. அப்போ இந்த யோக சக்தியானது மனசக்தியோடு இணைந்து செயல்படுகிறது இங்கே. ஆக ஒரு குரு கிட்ட எப்படி என்ன மாதிரி தன்மைகள் இருக்கிறதோ அந்த நிலைகள் தான் அந்த சக்தி இயக்கமும் இருக்கும். ஆக குண்டலின்னு சொன்னால் என்ன, அங்கே போனோம் அங்கே ஒருத்தர் தீட்சை கொடுத்தாரு, இந்த மாதிரி இருக்குது, இங்கே ஒருத்தர் போனால் இங்கே மாதிரி இருக்குன்னு சக்திகள் ஒரு ஆளுக்கிட்ட ஒரு மாதிரி சக்தி இருக்கா அப்படின்றது கிடையவே கிடையாது. ஒரே சக்தி தான் இருக்குது. ஆனால் குருவை சார்ந்து அது இருக்கிறது. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.